இந்த வருஷம் தலைவருக்கு 2 படம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதில ஃபர்ஸ்ட் படம் வந்து கூலி மூவி. இந்த மூவி வந்து எந்த ஒரு காரணத்த கொண்டும் எல்சியூக்குள்ளார வராதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது டோட்டலா இந்த எல்சியூன்ற அந்த யூனிவர்ஸை தாண்டி அடுத்து வர மாரி தான் சொல்லியிருக்காரு. தனி செப்பரேட் பார்ட்டா தான் பண்ணிருக்காங்கன்ற மாரி சொன்னாங்க. அண்ட் ஃபேனாக இருந்தாலுமே ரஜினி அவருக்காக தலைவருக்காகன்றப்போ அது ஒரு மாதிரி ஸ்டைல்லே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஏகப்பட்ட கிளிம்சஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் தீமில் கோல்டை மட்டும் பயங்கரமான ஒரு எக்ஸாஜரேட் பண்ணி அண்ட் சினிமாட்டோகிராஃபிலாம் தாறுமாறாக பண்ணிருக்காங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜோட மூவின்றப்போ ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காதுன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஒரு மாதிரி வில்லனிசம் கலந்த ஒரு தலைவரை காட்டுறதா சொல்லியிருக்கிறாப்புல. அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் அவர் தலைவர்கிட்ட அந்த வில்லனிசம் கடந்த ஒரு ஹீரோஸும் கொடுத்தோன்னா அவர் பர்ஃபெக்டாக நடிச்சு கொடுப்பான்றதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த மூவிக்கு கிரியேட் பண்ண அந்த பெஞ்ச் மார்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு டார்க் தீமில் ஆனால் காமிச்ச அந்த கிளிம்சஸில் ஒரு மாதிரி பிரைட்டாக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 தான். அண்ட் இந்த ஜெயிலர் 1ன்ற அந்த மூவி வந்து தவிர்க்க முடியாத வெற்றின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர பிளாக் பாஸ்டர் மூவியாக மாறிச்சு. அண்ட் அதுக்காகவே ஜெயிலர் 2ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மாதிரி ஒரு இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது உண்மையுமே தாறுமாறாக இருக்குது. அதாவது இந்த ப்ரோமோவே ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. ஜெயிலர் 1ல் பார்த்ததை விட 3 மடங்கு அதிகமாக அந்த சினிமாட்டோகிராஃபிக் அண்ட் ஆக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தப்போ இதில் வந்த தலைவர் வந்து ஒரு தலைவரே கிடையாது அப்படின்னு சொன்னப்போ ஒரு மூவி அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு பிடிஎஸ் ரிலீஸ் பண்ணுறதாங்க. அண்ட் அதில் தனியாக தெரிஞ்சுது. ஸோ இது தலைவர் தான்றதை பக்காவே நெல்சன் கொண்டு போயிருக்காரு. அண்ட் ஜெயிலர் 1ன்றது தவிர்க்க முடியாத வெற்றின்றதை சொல்லியிருந்தேன். அண்ட் ஜெயிலர் 2 இதை விட பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஹெவி ப்ரொடக்ஷன் போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 மூவி தான் இப்போதைக்கு தலைவருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தலைவர் ஃபேன்ஸுக்கு தாறுமாறாக இருக்க போகுது. ஏன்னா 2 மூவியுமே பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக வரப்போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரட்டா?